உறவுகள் அனைவருக்கும் மார்னிங் வணக்கம். அக்கா வீட்டில் சமையல் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. சாம்பார், சவ் சாம்பார், தாளிப்பு. சவ் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சோறு வடித்தாச்சு. இங்கே பாருங்கள், மீன் மேக்கர் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். வறுவல். அப்புறம் பாருங்கள், சோத்து வடகம். சோறு வடித்தாச்சு. இங்கே பாருங்க, ஆவி பறக்குது. கொஞ்சோண்டு வடித்த தண்ணி குடிச்சிக்குவோம். குடித்தா நல்லது தானே. ஒரு கிளாஸ். ஓகே. வடகத்தை பொரிப்போம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், அப்போ தான் உடனே வர, இல்லாட்டி எண்ணெயை குடிக்கும். பாருங்கள், போட்டோன்னே நல்லா புஷ்ஷுன்னு வந்துருச்சு. யாரெல்லாம் இப்படி சோத்து வடகம் இன்னும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் நான் செய்கிறேன். இதுக்கு தான் முள்ளால் எடுன்னு சொல்லுவாங்க போல. இங்கே பாருங்கள், சாப்பாட்டுக்கே சோத்தோட வடகம் எப்படி நல்லா இருக்குல்ல. வடகம் பொரிச்சாச்சுங்க. என்னென்னா, காய்கறிக்கு கூட இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இதுன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே. இதுலேயும் கறியோட சத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கறி சாப்பிடாதவங்க இதை கண்டிப்பாக சாப்பிட்டுக்கலாம். சோயாவில் இருந்து தயாரிக்கிறாங்க. பாருங்கள், சிக்கன் மாதிரியே தான் இருக்குது. நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க இதை சாப்பிட்லாம், சத்து இருக்குது. சிக்கன் மாதிரியும் கூட இருக்கும். ஓகே, பாருங்கள், சாப்பாடு ரெடி ஆகிட்டாங்க. வாங்க, நீங்களும் சாப்பிடலாம். உறவும் நட்பும் வருக. சாம்பார் ரெடி ஆகிட்டாங்க. சவ் சாம்பார். ஹலோ, சவ் சாம்பார். பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்ந்துருக்கு. ஓகே, பாருங்கள், சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பார்த்து கவனமாக எங்கே போனாலும் சேஃபாக இருங்க, நீங்களும் உங்கள் பொருட்களும். ஓகே, பாய், தேங்க்யூ.